பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இங்க தொகுதி மறுவரையறை விவகாரம் இது கடந்த சில நாட்களாகவே பரப்புரையில் ஒரு பிரதான பேசு பொருளா மாறுச்சு. இன்னைக்கு மசோதா அறிமுக நிலையில தோல்வி. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு பரப்புரை களத்தில் ஏற்படுத்துச்சா? இது ஒரு நெருக்கடியும் இல்லை. இது என்னன்னே மக்களுக்கு தெரியலைங்க. இது எந்த விதமான பாதிப்பையும் தாக்கத்தையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தாது அப்படின்றத என்னுடைய பார்வை. ஆனால் இதவே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, 1971 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா 2011 படி 7,22,00,000 பேர் தமிழ்நாட்டில். இப்ப நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 கொரோனாவை காரணம் காட்டி எடுக்கலைங்க. இப்ப 2026 எடுக்க போறோம். அது வருவதற்கே 2029 ஆகும். அது வந்ததற்கு பிறகு ஒன்று ஆணையம் அமைத்தல், இரண்டாவது மக்கள் தொகையை ஆர்டிகிள் 81(2)A படி ஒரு நாடாளுமன்றத்தில் லோக்சபாவுக்கு அதிகபட்சமாக 550 பேர் எண்ணிக்கையை உயர்த்தலாம். ஆனால் இங்க அதை அதிகப்படுத்தி இருக்கிறது. 71 செஞ்சதை 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில்? ரெண்டு, நாங்க 850 நாடாளுமன்ற உறுப்பினரை உயர்த்திட்டோம், அதனால இந்த 550 850 மாறும், அதனால தமிழ்நாட்டுக்கு 39 59 மாறும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அரசாணையில் இருக்கிறதா, மசோதாவில் இருக்கிறதா? ஒருவேளை கன்னியாகுமரி டு காஷ்மீர் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% உயரும். மசோதாவில் எங்க? சரி, மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல. எப்ப வரும்? 2029. அதையும் கொண்டு வந்திருந்தால் இந்த மசோதா சரியா இருந்திருக்கும் ஒண்ணு. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை காரணம் காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மகளிர் மசோதா 33% இவர்கள் அதை வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இது அங்க போயிடும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வர வேண்டியதுக்கு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் 2 மசோதாக்களையும் கொண்டு வருகிற போது இதுல பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த 33% கெடுத்தது இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு இது இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரலாமா அப்படின்னா கொண்டு வரலாம். இது விதி மீறல் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் நடக்குது, 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடக்குது. அதனால சொல்லி திமுக ஒரு பூதாகரத்தை கிளப்பியது. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதை குறிப்பிட்டிருந்தால் மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்லது இந்த 59 என்பதை நமக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ எல்லாத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு வந்திருந்தால் இது நிறைவேற்றப்பட்டிருக்கும். எதிர்க்கட்சி மீது பழி போடலாம் என்பதுதான் நாம் பார்க்கிற பார்வை. ஒரு தெளிவான பார்வையை வச்சிருக்கீங்க. நம்ம மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்டுடலாம். திரு பிரியன், இப்போது முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பதிவையும் போட்டிருக்கிறார். அண்மை செய்தியாகவும் பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது முன்னாடியே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தோல்வி அடையும் அப்படின்றது ஸ்ட்ரென்த் நம்பர்ஸ், ஆளும் கூட்டணிக்கு நம்பர்ஸ் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதில் நடந்த விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடை யாரும் இங்கே எதிர்க்கலை. இந்த மசோதாவில் மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அதான் எதிர்க்கிறாங்க. பாஜக ரொம்ப சௌரியமாக பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்ணுறாங்க, இது பெண்கள் மசோதாவே எதிர்க்கிறாங்க, இடஒதுக்கீடு மசோதாவே எதிர்க்கிறாங்க. இது ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் விஷயமா இருக்கிறதுனால பாமரர்களை திசை திருப்பது ஈஸி. பாமரர்கள் ஈஸியாக திசை திருப்பலாம். இவர் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி வாக்களிச்சுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, விஷயம் அது இல்லை. அதுக்குள்ளே நுணுக்கமாக போனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர். ஆனால் உள்துறை அமைச்சர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் பொய் சொல்கிறான்னு சொல்ல உண்மைக்கு மாறாக நாட்டை வழி நடத்தினார். எப்படின்னா, மசோதாவில் அந்த விஷயமே கிடையாது. 50% விஷயமே மசோதாவில் கிடையாது, அந்த பில்லில் கிடையாது. என்ன இருக்குன்னா, தொகுதி மறுசீரமைப்பு கமிஷன் போடுவோம். அந்த கமிஷன்
சமீபத்திய சென்சஸ் கணக்கீட்டின்படி மக்கள் தொகைக்கேற்ப தொகுதி மறுசீரமைப்பை செய்யும். சமீபத்திய கணக்கெடுப்பு என்ன? 2011 அப்புறம் கணக்கெடுப்பு கிடையாது. அப்போ 2011 கணக்கெடுப்பில் நீங்கள் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இழப்பு. தமிழ்நாட்டுக்கு இப்போ 543 மெம்பரில் 39 மெம்பர் இருக்காங்கல்ல, அது 7.18%. 2011 சென்சஸில் போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 50 உயரும். ஆனால் மொத்த எண்ணிக்கையில் நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா குறையும்? 5.88. அப்போ 7.18லேருந்து 5.88 குறையும். நம்மளுக்கு குறையும், நம்மளுக்கு எண்ணிக்கை கூடும். ப்ரொபோஷனாக பார்த்தீங்கன்னா விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சிரும் அந்த விகிதம். அப்போ 7.18ல் கொடுப்பீங்களா? 7.18ல 7.18ல இருந்து அது 7.23 அதிகரிக்கும். அது 50% சார். அது 50% கொடுத்தா சார், அந்த 50% பில் இல்லையே சார். பில் வாயில சொல்றாங்க. அத வேணா நாங்க திருத்தி தரவா, எங்களுக்கு நேரம் கொடுங்க, நாங்க வேணா மசோதாவை நீ ஏன் அத முதல்ல செய்ய வேண்டியதானே? ஏன் இப்ப வாயில சொல்ற? நீங்க சார் எழுத்து எடுபடுமா, வாயில சொல்றது எடுபடுமா சார்? நீங்க பில்லுல வைக்கிறீங்க சார். அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் ஏமாளிகளா? யாருக்கும் படிக்கவே தெரியாதா? வாயில 50% சொல்றீங்க, எழுத்துல வைக்கல. எழுத்துல சமீபத்திய சென்சஸ் ஏன் போட்டீங்க? ஓகே, அது 2011 சென்சஸ் தானே. அப்போ எங்களுக்கு 850 7.18 கொடுங்க, அதையாவது செய்யுங்க. அப்போ மக்களை ஏமாத்துறீங்கல்ல, மக்களை திசை திருப்புறீங்கல்ல. இப்போ என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? அக்னிசுரம் பண்ணுற மாதிரி தான், சொல்கிற மாதிரி தான். பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணி திரும்பி விட்டது. ஐயா, விஷயம் இதுதான் ஐயா. நீங்கள் 50% நீங்கள் பில்லில் கொண்டு வந்தா எடுத்துருக்க மாட்டாங்களே நிறைய பேர். இதில் நிறைய பேர் வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்களே. அப்போ நீங்க நாட்டை பொய் சொல்லி திசை திருப்ப பார்த்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு என்டிஏ கூட்டணி மேல் விழுகிறது. அதுதான் உண்மை. அப்போ இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில் இது ஒரு பிரதான பேசு பொருளா இருந்துச்சு. இது தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இதை ஸ்டாலின் இதை பயன்படுத்திட்டார். டெல்லி வர்சஸ் சென்னை ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். அந்த கையில் எடுக்கிற அந்த விஷயத்துக்கு சப்ளிமெண்ட்டாக இந்த விஷயம் வந்துருச்சு. ஒரு சப்ளிமெண்ட்டாக கூடுதலாக இந்த விஷயம் சேர்ந்துருச்சு. அவர் அது மட்டும் வெறும்னா குரல் கொடுத்தாலும் பரவாயில்ல, கருப்பு கொடி ஏற்றுறது, சட்டத்தை எரிக்கிறதுன்னு ஒரு சீரியஸான விஷயத்தை கையில் எடுத்த உடனே இது ஏதோ பார்க்காத மக்கள் கண்டுக்காத விஷயமா போல. இல்லை, மக்கள் நம்ம எல்லாம் மாய மூடினா இருக்காங்க. சோஷியல் மீடியா எப்படி ஏடிஎம்கேக்கு சோஷியல் மீடியா இருக்கோ, பிஜேபிக்கு ஐடி விங் இருக்கோ, அதே மாதிரி திமுகவுக்கு ஐடி விங் இருக்கு, பொதுவான ஐடி விங் இருக்கு, மீடியா இருக்கு, எல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. எதுக்காகடா இதை ஸ்டாலின் பண்றாருன்னு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஆபத்து இருக்கு. அதுவும் ஒரு பொய் சொல்லி திசை திருப்பறதுக்கு ஒரு அரசு முயன்று இருக்கு. தமிழ்நாட்டை ஏமாத்த பார்த்துருக்காங்கன்ற விஷயத்தை திமுக கொண்டு போவாங்க. ஆனால் இவங்க அதை அக்னி சொல்கிற மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அதிமுகவில் இருக்கிற சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக அப்படின்னு விஷயத்தை கொண்டு போவாங்க. எந்த விஷயம் மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்னா இந்த கருப்பு கொடி காட்டுறது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பாக்டை உண்டு பண்ணும். ஆனால் இது ஒரு இஷ்யூவா, முழு எலெக்ஷன் இஷ்யூவா மாறுமானா அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இதை முழுசா யாருமே தெளிவா பாமர மக்கள்கிட்ட விளக்க முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி சொன்னா ஓரளவுக்கு விளக்க முடியுமே தவிர, நீங்க 27 சென்சஸ் சொன்னீங்க, 26 சென்சஸ் சொல்றீங்க, அது கிடையாது. அது சமீபத்திய சென்சஸ் 2011 தான். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பல குற்றச்சாட்டுகளோட, டெல்லிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளோட இதுவும் கூட சேர்ந்திருக்கு. இந்த மசோதா தோற்றது திமுக பேசுறதுக்கான வாய்ப்பா நிறைய கொடுத்திருக்கு. சரி, ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க வாக்காளர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பேசு பொருளா, பிரச்சனையா இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, ஷாமனனுக்கும் மிச்சவங்களுக்கும் சரி, ஃபுல் டாஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அடிக்கிறதுக்கு. எல்லா ஃபுல் டாஸும் சிக்ஸரில் போய் முடியாது. இந்த ஃபுல் டாஸ் நிச்சயமாக சிக்ஸரில் முடியாது. இந்த ஃபுல் டாஸ் கேட்ச் தான். ஆப்போசிஷன் நிச்சயமாக அவுட்டு. பெண்களின் எதிரிகள் யார், பெண்களின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் யார் என்பதை இன்றைக்கி நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. சும்மா இந்த டெல்லி தமிழ்நாடெல்லாம் வேலைக்காகாது. நீங்கள் வச்சிருக்கிற இன்னைக்கு திமுக எம்பி இன்றைக்கி நம்பர் ஆஃப் 39 எம்பியில் வெறும் 2 எம்பிகள். இன்றைக்கி காங்கிரஸ் வச்சிருக்கிற அதே எம்பிக்களில் வெறும் 2 எம்பிக்கள். இந்த பெண்களுடைய மசோதாவை நீங்கள் 33% பார்த்தீங்கன்னா எம்பிஸில் தமிழ்நாட்டிலேருந்து 19 எம்பிக்கள் போகலாம். அதே மாதிரி 77 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். இவர்கள் வரவிடாததுக்கு காரணமே இந்த பெண்களின் வளர்ச்சியை, பெண்களின் இந்த பார்ட்டிசிபேஷன், இந்த நாட்டின் வளர்ச்சிக்கோ இல்லை நாட்டின் முன்னேற்றத்திற்கோ அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை தடுப்பதற்கான இந்த இண்டி கூட்டணி, இந்த யூபிஏ கூட்டணி செய்ததை இன்று பூனை வெளியில் வந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பாஜகக்கோ இல்லை பிரதமருக்கோ என்ன நடக்கும் என்று தெரிந்ததான் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ராப்ல
டிராப் இல்லை இது. இவர்கள் உண்மை முகத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் இதை செய்தால் இவர்கள் செய்வார்கள் என்பதை தெரிந்து செய்ததை இன்று பூனை வெளியில் வந்திருக்கிறது. இவர்களது முகத்தரை கிழித்து எறியப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. எவ்வளவுதான் பார்லிமெண்ட்ல சொன்னாலும் நீங்க சீட்டு டக்குன்னு நம்பர்லாம் கொடுத்தாங்க பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் 39ல இருந்து 20க்கு வந்துரும். அது மட்டும் எப்படி கேரண்டியா சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன். அது அவங்களுக்கு தெரியாது. வந்துரும் 20க்கு வந்துரும். 59 வரும்னு பார்லிமெண்ட்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்றார். சார், நாளை பாஜக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கும், நாளை பாஜக தெலுங்கானை ஆள வேண்டும் என்று நினைக்கிறது, நாளை கேரளாவை ஆள வேண்டும் என்று நினைக்கும் பாஜக எந்த காரணத்திற்கு தென்னிந்தியாவை அவர்கள் ஏன் முடக்க வேண்டும்? அவர்கள் ஏன் அதை பண்ணும்? நார்த் இந்தியாவை மட்டும் ஆள வேண்டும் என்ற ஆசை இல்லை, நாட்டையே ஆள வேண்டும் என்ற ஆசை, நாட்டில் உள்ள எல்லா மாநிலத்தையும் ஆள வேண்டும் என்ற ஆசை. எதற்காக இதை செய்யும்? நீங்க சொல்ற பல பொய்களில் நீங்க ரேஷன் கடை எல்லாம் மூடிடுவாங்க. பிரதமர் வந்தோட ரேஷன் கடை மூடணும்னு சொன்ன கூட்டம் தானே இது. 80 கோடி மக்களுக்கு 6வது வருஷமாக இல்ல 10வது வருஷமாக இலவசமாக அரிசி குடிக்கும் பிரதமரை பார்த்து ரேஷன் கடை மூடும் சொல்ற கூட்டம் தான் இது. அதனால இந்த மாதிரி பயத்தை சொல்வர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நிச்சயமாக இதில் வெற்றி பெற போவது தாக்கம் நிச்சயமாக அழகாக எடப்பாடி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. மக்களுக்கு புரியும். உங்களது பொய் புரட்டல் நிச்சயமாக எடுபட போவதில்லை. இதை முழுக்க பிரதமர் அவர்கள் வரும் எலெக்ஷன்ல இதை அறுவடை செய்வார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை.